சரிங்க, இதெல்லாம் எப்படிங்க மேனிப்புலேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பொய்யில கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க சொன்ன பொய்களையும் சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அண்ணாமலை நிலம் வாங்கியது உண்மை. அவரே அதை இந்தியா டுடே கான்க்ளேவ்ல சொல்லிட்டாரு. ஆமா, நான் நிலம் வாங்கியிருக்கேன், இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அந்த உண்மையை எடுத்துக்கிட்டு அதுல 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அந்த 80 கோடி அப்படிங்கிறது பொய். அது உங்களை மேனிபுலேட் பண்றதுக்காக சொல்லக்கூடியது. அவர் நிலம் வாங்கியிருக்கிற ஏரியாவில் அவ்வளவு விலை போகிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அங்கே சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் குறைந்தபட்சம் 25 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவோட கைட்லைன் வேல்யூவே ஒரு ஏக்கருக்கு 9 லட்சம் தான் இருக்கு. அதுவும் நிறைய போட்டோஸ், நிறைய அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அந்த SF நம்பர்லாம் போட்டு கண்டுபிடிச்சு அதையும் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஏக்கர் 37 லட்சம் என்ற அளவில் தான் பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. கைட்லைன் வேல்யூ விடவும் அதிகமாக தான் அவர் பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. அதுதான் 4.5 கோடி. உண்மையான மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மேபி அது ஒரு ஏக்கர் 60 லட்சமா இருக்கலாம், 75 லட்சமா இருக்கலாம், இல்லை 1 கோடியாகவும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இவங்க சொன்ன 80 கோடி அப்படிங்கிறது பொய். ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க சொன்ன அந்த 80 கோடி அப்படிங்கிறது பொய். ஏன்னா அந்த 80 கோடி தான் உங்களை இந்த செய்தியை நம்ப தூண்டுகிறது, இந்த செய்தியை பற்றி உங்களை படிக்க தூண்டுகிறது, அண்ணாமலை மீதான சந்தேகத்தை உங்கள் மனதில் விதைக்கிறது. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி.